வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க? 2000 ரூபாய் பெற தகுதியுடையவரா இல்லையா? இதை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு 2000 ரூபாய் உங்கள் கணக்கில் வரும், இல்லைனா வரதுக்கு வாய்ப்பில்லை இல்லை. இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கிறாங்க. மக்களே, கவலையே பட வேண்டாம். இதெல்லாம் யாருக்கு வரவு வைக்கிறாங்க, எந்த பீப்புள்ஸுக்கு இந்த பிஎம் கிசானுடைய தவணை அக்கௌண்ட்டில் இருக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ முதற்கட்டமாக பிஎம் கிசானில் 21வது தவணையை ஒரு சில மாநிலங்களில் பெற்றுவிட்டார்கள். மீதி இருக்கிற மாநிலங்களில் இந்த பிஎம் கிசான் 21வது தவணை விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பிஎம் கிசானுடைய 21வது தவணையை நீங்கள் பெறணும் அப்படின்னா சில முக்கியமான விதிமுறைகளை நீங்கள் கையாண்டே ஆகணும். ஓகேங்களா? ஸோ 21வது தவணை நிறைய பேர்த்துக்கு நிறைய பலன்களை கொடுக்க போது. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கிற டைமு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சில முக்கியமான விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு விரைவில் பப்ளிஷ் ஆகிடும். நவம்பர் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ளார இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஆனால் சில முக்கியமான விதிமுறைகளை நீங்கள் செஞ்சே ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க. மக்களே, என்னென்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னா இகேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் முடித்து உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளணும் 21வது தவணையில். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய நில சரிபார்ப்பு விவரங்களையும் தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே ரெடியாக இருக்கணும். தான் மட்டும்தான் உங்களால் பிஎம் கிசானில் 21வது தவணை தொகை கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இல்லைனா ஏதாவது காரணங்களை சொல்லி உங்கள் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா டீஆக்டிவேட் ஆகிறத கூட வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அதனால் பிஎம் கிசானுடைய 21வது தவணைக்காக தயாராகி இருந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சில முக்கியமான தகவலை கொடுத்துருக்கேன். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சொந்த சாகுபடி செய்யக்கூடிய நிலம் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு சிறு அல்லது குறு விவசாயிகளாக இருக்க வேண்டும். மாதத்திற்கு 10,000 அல்லது அதற்கு மேல் பெறும் ஓய்வூதியராக இருத்தல் கூடாது. வருமான வரி தாக்கல் செய்யாதவராக இருத்தல் வேண்டும். நிறுவன ரீதியான நில உரிமையாளராக இருக்கக்கூடாது. ஸோ இதில் சந்தேகப்படும் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய இணையதளத்தின்படி திட்ட வழிகாட்டுதலில் குறிப்பிட்டுள்ள விலக்கு அளவுகோலின் கீழ் வரக்கூடிய சில சந்தேகத்திற்கிடமான வழக்குகளை வேளாண் துறை அடையாளம் கண்டுள்ளது. எடுத்துக்காட்டாக என்னென்ன வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2/2019க்கு பிறகு நில உரிமையை பெற்ற விவசாயிகள், ஒன்று மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் சலுகை பெறும் வழக்குகள். எடுத்துக்காட்டு, கணவன் மனைவி இருவரும் ஒரே வயது உறுப்பினர் மற்றும் மைத்துனர் முதலியன இருந்தால் இதில் வாங்க முடியாது. இது போன்ற வழக்குகளுக்கான சலுகைகள் நேரடி சரிபார்ப்பு முடியும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. மத்திய அரசு விவசாயிகளுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களில் பிஎம் கிசான் திட்டம் மிக சிறந்த மற்றும் பிரபலமாக இருக்குது. இதன் கீழ் நாடு முழுவதும் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாயை பிரித்து 3 தவணைகளாக கொடுக்குறாங்க. நவம்பர் மாதம் மோடி அரசாங்கம் 2025 முடிவதற்குள் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் 2021வது தவணையை 2000 வழங்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதிகாரப்பூர்வ செய்திகள் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. நவம்பர் 14 அன்று வெளிவரும் பீகார் சட்டமன்ற முடிவுகளுக்கு முன்பு நிதி உதவி வர வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இதற்கு முன்பு தீபாவளி அல்லது சத்பூஜை நிகழ்வுகளின் போது 21வது தவணை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது கிடைக்கல. ஸோ அந்த இகேஒய்சி பதிவு செய்வது கட்டாயமாகும். ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சிகளுக்கு அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் போர்ட்டலுக்கு சென்று உங்களுடைய பதிவை நீங்கள் செஞ்சுக்கலாம். பயோமெட்ரிக் அடிப்படையிலான இகேஒய்சிகளும் விவசாயிகளுக்கு அருகில் உள்ள சிஎஸ்சி மையத்தை தொடர்பு கொண்டுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு உடனே வரக்கூடிய 13-14 தேதிகளில் உங்களுக்கு 2,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்தப்படுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க? 2000 ரூபாய் பெற தகுதியுடையவரா இல்லையா? இதை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு 2000 ரூபாய் உங்கள் கணக்கில் வரும், இல்லைனா வரதுக்கு வாய்ப்பில்லை இல்லை. இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கிறாங்க. மக்களே, கவலையே பட வேண்டாம். இதெல்லாம் யாருக்கு வரவு வைக்கிறாங்க, எந்த பீப்புள்ஸுக்கு இந்த பிஎம் கிசானுடைய தவணை அக்கௌண்ட்டில் இருக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ முதற்கட்டமாக பிஎம் கிசானில் 21வது தவணையை ஒரு சில மாநிலங்களில் பெற்றுவிட்டார்கள். மீதி இருக்கிற மாநிலங்களில் இந்த பிஎம் கிசான் 21வது தவணை விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பிஎம் கிசானுடைய 21வது தவணையை நீங்கள் பெறணும் அப்படின்னா சில முக்கியமான விதிமுறைகளை நீங்கள் கையாண்டே ஆகணும். ஓகேங்களா? ஸோ 21வது தவணை நிறைய பேர்த்துக்கு நிறைய பலன்களை கொடுக்க போது. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கிற டைமு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சில முக்கியமான விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு விரைவில் பப்ளிஷ் ஆகிடும். நவம்பர் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ளார இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஆனால் சில முக்கியமான விதிமுறைகளை நீங்கள் செஞ்சே ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க. மக்களே, என்னென்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னா இகேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் முடித்து உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளணும் 21வது தவணையில். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய நில சரிபார்ப்பு விவரங்களையும் தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே ரெடியாக இருக்கணும். தான் மட்டும்தான் உங்களால் பிஎம் கிசானில் 21வது தவணை தொகை கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இல்லைனா ஏதாவது காரணங்களை சொல்லி உங்கள் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா டீஆக்டிவேட் ஆகிறத கூட வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அதனால் பிஎம் கிசானுடைய 21வது தவணைக்காக தயாராகி இருந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சில முக்கியமான தகவலை கொடுத்துருக்கேன். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சொந்த சாகுபடி செய்யக்கூடிய நிலம் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு சிறு அல்லது குறு விவசாயிகளாக இருக்க வேண்டும். மாதத்திற்கு 10,000 அல்லது அதற்கு மேல் பெறும் ஓய்வூதியராக இருத்தல் கூடாது. வருமான வரி தாக்கல் செய்யாதவராக இருத்தல் வேண்டும். நிறுவன ரீதியான நில உரிமையாளராக இருக்கக்கூடாது. ஸோ இதில் சந்தேகப்படும் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய இணையதளத்தின்படி திட்ட வழிகாட்டுதலில் குறிப்பிட்டுள்ள விலக்கு அளவுகோலின் கீழ் வரக்கூடிய சில சந்தேகத்திற்கிடமான வழக்குகளை வேளாண் துறை அடையாளம் கண்டுள்ளது. எடுத்துக்காட்டாக என்னென்ன வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2/2019க்கு பிறகு நில உரிமையை பெற்ற விவசாயிகள் 1 மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் சலுகை பெறும் வழக்குகள். எடுத்துக்காட்டு, கணவன் மனைவி இருவரும் ஒரே வயது உறுப்பினர் மற்றும் மைத்துனர் முதலியன இருந்தால் இதில் வாங்க முடியாது. இது போன்ற வழக்குகளுக்கான சலுகைகள் நேரடி சரிபார்ப்பு முடியும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. மத்திய அரசு விவசாயிகளுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களில் பிஎம் கிசான் திட்டம் மிக சிறந்த மற்றும் பிரபலமாக இருக்குது. இதன் கீழ் நாடு முழுவதும் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாயை பிரித்து 3 தவணைகளாக கொடுக்குறாங்க. நவம்பர் மாதம் மோடி அரசாங்கம் 2025 முடிவதற்குள் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் 2021வது தவணையை 2000 வழங்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதிகாரப்பூர்வ செய்திகள் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. நவம்பர் 14 அன்று வெளிவரும் பீகார் சட்டமன்ற முடிவுகளுக்கு முன்பு நிதி உதவி வர வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இதற்கு முன்பு தீபாவளி அல்லது சத்பூஜை நிகழ்வுகளின் போது 21வது தவணை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது கிடைக்கல. ஸோ அந்த இகேஒய்சி பதிவு செய்வது கட்டாயமாகும். ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சிகளுக்கு அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் போர்ட்டலுக்கு சென்று உங்களுடைய பதிவை நீங்கள் செஞ்சுக்கலாம். பயோமெட்ரிக் அடிப்படையிலான இகேஒய்சிகளும் விவசாயிகளுக்கு அருகில் உள்ள சிஎஸ்சி மையத்தை தொடர்பு கொண்டுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு உடனே வரக்கூடிய 13, 14 தேதிகளில் உங்களுக்கு 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்தப்படுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.